இந்த லீன் பீரியடில் 143.50 அப்படின்னு நம்பரை ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா பை ஜனவரி மாதத்துலேருந்து டாடா அயர்ன் ஸ்டீல் ரொம்ப நாளாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலி அபவுட் அயர்ன் அண்ட் ஸ்டீலு. ஸோ இது ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 156. இந்த 156க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து 163, 165, 176 அண்ட் 185 ப்ளஸ் லெவல்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஹட்கோவில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா கவர்மெண்டோட பாலிசிஸ் ஆர் ஃபேவரிங் ஹட்கோ. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வருது. ஸோ டயர் 1 தான் இப்போ மோஸ்ட் க்ரோத் நடந்துட்டுருக்கு. ஸோ டயர் 2, டயர் 3 அது தவிர ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு பலதை டெவலப் பண்ணிட்டு அதோட நோடல் ஏஜென்சியாக ஹட்கோவை கூட போட்டிருக்காங்க. ரீசன்ட் ஸ்விங் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து 203 அப்படிங்கிற ஒரு லோ அடிச்சுது. அதுதான் ஸ்விங் லோ. அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ வந்து இட் இஸ் அட் 251, 52 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி பல பேர் பேசியிருப்பாங்க. மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் முக்கியம், டெக்னிக் அனாலிசிஸும் முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா பல ஷேர் நகர்ந்திருக்காது. சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஷேரு 68 4-5 வருஷம் இருந்தது. டெக்னிக் அனாலிசிஸை பிரேக் அவுட் கொடுத்த உடனே வித்தின் 1.5 இயர்ஸில் 280 ரூபா வந்துடுச்சு. இது மாதிரி பிஇஎல், ஐஆர்எஃப்சி, எஸ்ஜேவிஎன் பல ஷேர்ஸு 4 வருஷம் 5 வருஷமாக லாகிங்காகவே இருந்திருக்கும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட்ஸ். பட் டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்த உடனே 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்குன்னு ஷூட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக் அனாலிசிஸ் ஹேஸ் அன் எட்ஜ் ஆல்சோ இல்லையா? ஸோ இந்த எட்ஜை பற்றி பேசுகிறதுக்கு தீபக் பிரபாகர், ஸ்டாக் மேவரிக்ஸ் அவரை இன்வைட் பண்ணிருக்கோம். ஹீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ் யூஸிங் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ் அண்ட் ஹார்மோனிக்ஸ். வெல்கம் மிஸ்டர் தீபக். வணக்கம் சார். நேயர்கள் பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. டாடா ஸ்டீல், அசோக் லேலண்ட், எஸ் பேங்க் இது மாதிரி ஒரு 10-15 ஸ்கிரிப்பை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்லையும் போட்டிருக்காங்க, என்னோட கமெண்ட்ஸ்லையும் போயிட்டுருக்காங்க. இதை பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு வாட் எவர் திங் ஐ வில் டெல் யூ. இதுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட வியூ பாயிண்ட் சொல்லுங்கள். வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ ஃபஸ்ட்டு அசோக் லேலண்ட் எடுத்துப்போம். இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 243.90 ரூபா. இந்த அசோக் லேலண்ட் பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. 50-60 வருஷமாக மார்க்கெட்டில் ஹைலி ட்ரேடட் ஸ்கிரிப்ட், வின்டேஜ் இருக்கிற ஸ்கிரிப்பை. ஸோ நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு 270 ரூபா கிட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 243.90 வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருக்குது. இதில் ஒரு பெனிஃபிட் இந்த ஷேரில் என்ன அப்படின்னாக்கா, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னாக்கா இபிஎஸ் கம்மியாக இருக்குது கம்பேர் டு தி பிஎஸ். இபிஎஸ் கம்மியாக இருக்குது. இன்னொன்று இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய பஸ்ஸஸ் வந்து ஏஜ்டு பஸ்ஸஸ் இவங்க புதுசாக வாங்கி ஆகணும். மேபி ஒரு 10,000 பஸ்ஸுக்கோ 15,000 பஸ்ஸுக்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே அவங்களுக்கு ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் பஸ்ஸஸில் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் சப்ஜெக்டிவ் ப்ரைஸிங். இப்போ நீங்கள் நார்மல் பஸ்ஸு 15 லட்சத்துக்கு விற்கிறாங்கனாக்கா எலக்ட்ரிக் பஸ்ஸை 1 கோடிக்கு விற்க முடியும். அது மேபி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக இருக்கலாம். பட் அவங்களோட மார்ஜின் வந்து 40% 60% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் டெக்னாலஜி அவங்க நல்லா வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அசோக் லேலண்ட் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, இது மேலே போகிறதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த ஃபண்டமெண்டலில் வந்து பேசிக் இது வந்து அவங்களுடைய ப்ரைஸிங் வந்து இந்த பேட்டரிஸ் அதோடைய விலை தான் ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் திஸ் வெஹிக்கிள்ஸ் இஸ் ஆக்சுவலி லெஸ் இல்லையா? இந்த பேட்டரியோடைய காஸ்ட் இன்கேஸ் இவங்க ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்க்ரீசிங் சேல்ஸ் ரொம்ப அதிகமாக சார். இன்றைக்கி ஏன் இவங்களோட பேட்டரி காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இவங்களோட சோர்சிங் காஸ்ட்டே ஜாஸ்தி. எப்பயுமே வந்து மொபைல் ஃபோன் நம்ம முதல்ல வாங்கும்போது 1280 ஒரு செங்கல் மாதிரி மொபைல் ஃபோன் வேணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து 20,000க்கு வாங்கினேன். பேஜர்னு ஒன்று இருந்தது. பேஜர் வாங்கும்போது நான் வந்து 12,000 கொடுத்து பேஜர் வாங்கினேன். அதில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் பேஜர் வாங்கினாக்கா 12,000 ரூபா. நீங்கள் எல்லாம் சொன்னால் திரிப்பாங்க. 97-98 பேஜர் வாங்கினேன். பட் இன்றைக்கி மொபைல் ஃபோனே உங்களுக்கு 1,500 ரூபாய் கிடைக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக நிறைய எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரொடியூசன் ஆகும்போது டெஃபினட்டாக வந்து இந்த பேட்டரியோட காஸ்ட்டும் கம்மியாகும். பேட்டரி காஸ்ட்டு கம்மியும் போது இவங்களும் கம்மி பண்ணுவாங்க. பேட்டரி காஸ்ட்டு கம்மி பண்ணதால் இவங்க வெஹிக்கிள் வரைய குறைக்க மாட்டாங்க. இப்போ க்ரூடு குறைஞ்சதுன்னா யாராவது ஒன்று பெட்ரோல் வரைய குறைக்கிறாங்களாண்ணா? க்ரூடு ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லி வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. க்ரூடு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பேட்டரி விலை குறைஞ்சதுன்னா நல்லது தான். பேட்டரி விலை இங்கேயே இருந்தாலும்
இவங்களால ப்ரைஸ் ஜாஸ்தி விற்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அசோக் லைலண்ட் வந்து ஒரு 167 லெவல்ஸில் வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்தது. 267 and odd ATH ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு. இப்போது வந்து இது ஒரு ஃப்ளாக் அண்ட் போலுடைய ரீடெஸ்ட் நடக்குது 242 லெவல்ஸில். இன்றைக்கோட லோ வந்து அங்கே தான் இருக்குது. அதாவது இட் இஸ் ஆக்சுவலி டெஸ்டிங் ஃப்ளாக் அண்ட் போலுடைய ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரெஷ் பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கூட வாங்கலாம். அந்த 243 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கும். அண்ட் ஆன் டிப்ஸ் டு 230 இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து டிப்ஸ்லாம் வாங்கலாம். அண்ட் வித் அ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 219. இந்த 219 க்ளோசிங் பேசிஸ்ங்கிறது ரீசெண்ட் ஸ்விங் லோ. இது ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் we can expect bigger targets. of course again 267 levels. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம 300 320 340 லெவல் ப்ளஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அப்படின்னா கூட இப்போதைக்கு நியரஸ்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 220 க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் சார் இதில். ஸோ இதுக்கு அடுத்தது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல். டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீலோட இதுவும் விண்டேஜ் ஜாஸ்தி இருக்கிற ஸ்கிரிப்பு. நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் 1980s சென்செக்ஸ் 30 ஷேர்ஸில் இருந்த 3 ஷேர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அந்த 3 ஷேரில் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒன்று. ஓகே, விண்டேஜ் ஜாஸ்தி இருக்கிற ஷேரு. ட்ரேடர்ஸ் டிலைட், இன்வெஸ்டர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் 149 ரூபா கிட்ட இருக்கான். ஸ்ப்ளிட்டு கொடுத்துருந்தாங்க, 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. ஸ்ப்ளிட்டு கொடுத்து 100 ரூபாய்க்கு வந்துட்டு திருப்பி 185 188 போயிட்டு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இன்டர்வியூவில் 143 50 ஸ்டாப் லாஸை வச்சு லாங் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னாக்கா இப்போது மெயின்டெனன்ஸ் ஹாலிடேஸ் அவங்களுக்கு நடக்கும். இப்போ ஆக்சுவலாக லீன் பீரியட் அவங்களுக்கு யூஸ்வலாக ஜனவரி மாதத்துலேருந்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மைன் பண்ணுறாங்க இல்லையா, மைன் பண்ணிவிட்டு அயன் ஓரை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தண்ணி நிறையா இருக்கும் அயன் ஓரில். ஸோ நம்ம 20 லாரி எட்டுன்னு போகிற அயன் ஓரை இப்போ 40 லாரி தேவைப்படும். ஏன்னா அந்த வெயிட் அந்தளவுக்கு தண்ணி சேர்ந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இப்போ தான் மெயின்டெனன்ஸ் ஹாலிடேஸ்லாம் கொடுப்பாங்க. இது லீன் பீரியட். இந்த லீன் பீரியடில் 143 50 அப்படின்னு நம்பரை ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா பை ஜனவரி மாதத்துலேருந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ரொம்ப நாளாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலி அபவுட் அயர்ன் அண்ட் ஸ்டீலு. உங்களோட வியூ பாயிண்ட் அபவுட் ஹார்மோனிக் ரிவர்சல் இருக்கா? ஆக்சுவலாக ஹார்மோனிக் ரிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகலை இதில். பட் தி மெட்டல் இண்டெக்ஸ் இட் செல்ஃப் லுக்ஸ் டு பி மேக்கிங் அ பாட்டம் இப்போ. ஸோ டாடா ஸ்டீலுமே வந்து நீங்கள் சொன்ன நம்பர் வெரி க்ளோஸ் டு தட் நம்பர். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இஸ் 142.35 க்ளோசிங் பேசிஸ். இது வந்து ரீசெண்ட் ஸ்விங் லோ. இது இங்கே தான் வந்து ஒரு பாட்டம் இட் இஸ் ஃபார்மிங் ஆக்சுவலி. ஸோ இது ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 156. இந்த 156க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து 163 165 176 and 185 ப்ளஸ் லெவல்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து டாடா ஸ்டீல் பார்த்தோம். மெட்டல்ஸே மல்டி டிகேட் சூப்பர் சைக்கிளில் இருக்குது. இந்த சூப்பர் சைக்கிள் ஏதாவது எண்ட் பாயிண்ட் ஏதாவது தெரியுதா? சூப்பர் சைக்கிளோட எண்ட் பாயிண்ட் இஸ் வெரி ஃபார் ஆக்சுவலி. நம்ம சார்ட்டில் பார்த்தோன்னா அது வந்து இப்போது கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருக்குது. ஐ திங்க் இட் வில் கண்டினியூ இட்ஸ் புல் ரன் ஃபார் சம் மோர் டைம் சார். நெக்ஸ்ட் ஸ்கிரிப் எஸ் பேங்க் 2000 ரூபாயில் இருந்தது. 2000லேருந்து ஸ்ப்ளிட்டு கொடுத்து 230 வந்து 400 போய் 4 ரூபா 95 பைசா வந்து நினச்சி பார்க்க முடியாத வீழ்ச்சி தொட்டுட்டு இப்போ திருப்பி ஒரு 28 ரூபா 30 ரூபா போயிட்டு திருப்பி கீழே இறங்கி இன்றைக்கி நான் பேசுகிறது 22 ரூபா 90 பைசாவில் இருக்கான். எஸ் பேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அட் தி வெரி லோ. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹியூஜ் மணி. இன்னொரு நியூஸ் என்னன்னாக்கா நீங்கள் 100 ஷேருக்கு மேலே வாங்கினீங்கனாக்கா 25 ஷேர் தான் விற்க முடியும். 75 ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். 2026 வரைக்கும் அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் 1000 ஷேர் 2000 ஷேர் வாங்கினாலும் தே ஹவ் பிகம் டிஃபேக்டோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் டில் 2026. அவங்களால அந்த 75% ஷேரை விற்க முடியாது. ஸோ இதுவே வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு டிமாண்டு மேபி ஆர்டிஃபிஷியல் டிமாண்டாக கூட இருக்கலாம் க்ரியேட் பண்ணுது இந்த ஸ்கிரிப்புக்கு. அடுத்ததுனாக்கா ரொம்ப வருஷம் கழித்து இந்த கிராஷுக்கு அப்புறமா டேர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. இபிஎஸ் க்ரீனில் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி இபிஎஸோட ரொம்ப ஜாஸ்தி, ப்ரைஸ் ஏர்னிங் ரொம்ப ஜாஸ்தி. பட் இப்போ தான் கொஞ்சம் டேர்ன் அரவுண்டில் வந்திருக்கு. இதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பல பேர் எஸ் பேங்க் வாங்கியிருக்கேன், 2000 ஷேர் வாங்கியிருக்கேன், 5000 ஷேர் வாங்கிருன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க, ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா இந்த இடத்துல பெருசாக அதை ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி போய் 75% போய் ஸ்டக் ஆகிப்பீங்க. கரெக்ட். ஓகே, ஹோல்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ்லாம் பெருசாக பண்ணாதீங்க. பண்ணுறதா கம்மியாக பண்ணுங்கள் அப்படின்றது என்னோட அட்வைஸு. உங்கள் ஸ்டாக் ஜாதகம் என்ன சொல்லுது? இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு 100 ஷேர் வாங்கினேன் அப்படின்னா 25 ஷேர் தான் என்னால் விற்க முடியும். ஸோ ஐ எம் ஃபோர்ஸ் டு பிகம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பிகாஸ் என்னால் வந்து 75 ஷேரை விற்க முடியாது.
அதே நேரத்தில் இவங்க வந்து அந்த 99 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 99 ஷேர்ஸும் விற்றுடலாம். 100 ஷேராக வச்சுருந்தீங்கன்னா 25 தான் விற்க முடியும். ஆனால் 99 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 99 விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, ஐ திங்க் யூ கேன் அவாய்ட். பட் இப்போது இது வந்து 22.9ல் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதோடைய சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்து 22.6லேயும் 21.8லேயும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பரவாயில்ல ஒரு நான் சின்ன ரிஸ்க் நான் எடுக்க ஐ எம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20.55ங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இதை ஹோல்ட் பண்ணலாம். 99 ஷேர் வாங்கி 100 ஷேர் இல்லை, 100 ஷேர் வாங்கினீங்கன்னா விற்க முடியாது. ஸோ 99 ஷேர் வாங்கி 20.55ங்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 28.5ங்கிற ஒரு டார்கெட்டுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இன்கேஸ் இவன் 28.5க்கு மேலே இவன் க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா இவன் 36-40 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். இது அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்றைக்கி வந்து 57 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிஸ்மேனேஜ்டு பேங்க், ஆர்பிஐயோட நிறைய ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அடி வாங்கி இவங்க எம்ப்ளாயீஸ்க்கே 200 ரூபாய்க்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் மாதிரி கொடுத்தாங்க. 200 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு கீழே வந்து நுரத்தள்ளி இன்றைக்கி 57 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கான். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எம்ப்ளாயே ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் 200 ரூபா மாட்டிக்கினேன் சார், ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு அட்வைஸு, இன்றைக்கி டேர்ன் அரவுண்ட் கேண்டிடேட்டாக இருக்கான் ஐஓபி. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேர். ரெண்டாவது 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற எஸ்பிஐ, கனரா பேங்க் இதை மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து 850 ரூபா, 780 ரூபா, 104 ரூபா அப்படின்னு கோட் ஆகிட்டுருக்கு. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேர் 57 ரூபா கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னாக்கா கம்மியாக இங்கே ஆவரேஜ் பண்ணலாம். மேபி அடுத்த சப்போர்ட் லெவல் கிட்ட 42 ரூபா கிட்ட இருக்குது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். எக்ஸிட் ரூட் கிடச்சிது 90 ரூபா 100 ரூபா கிட்ட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கிடச்சிதுனாக்கா எக்ஸிட் வருது பண்ணிட்டு வருது பெட்டர். ஐஓபி மெர்ஜர் கேண்டிடேட் ஆல்சோ. எப்படி இருந்தாலும் வந்து இருக்கிற நிறைய பிரான்ச்சஸில் மெர்ஜ் பண்ணி கனரா பேங்கோட சிண்டிகேட் பேங்கை மெர்ஜ் பண்ணிட்டாங்க, இந்தியன் பேங்க் கூட அலகாபாத் பேங்கை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஐஓபியை இன்னொரு பேங்க் கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சமயத்தில் எந்த பேங்க் மெர்ஜ் இதை டேக் ஓவர் பண்ணதோ அந்த பேங்க்கோட ஷேரு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேர் அப்படின்றதால கொஞ்சம் ஜாஸ்தி அலோகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு கம்மியாக வாங்கலாம், சப்போர்ட் லெவலில் வாங்கலாம், எஸ்ஐபி மோடில் வாங்கலாம், மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வாங்கலாம். உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுங்கள். இப்போ ஐஓபி வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் ஆன் வீக்லி சார்ட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதோடைய லோயர் எண்ட் ஆஃப் த ஃப்ளாகில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து இப்போ நம்ம 57 ருபீஸில் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், 55 ருபீஸுங்கிற ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய ஆட் பண்ணாமல் மல்டிபிள் ப்ரைஸ் பாயிண்டில் ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ ஆட் பண்ணால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் 2 ரூபா ஸ்டாப் லாஸ் 55 ரூபா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 62, 69, 72 அப்படிங்கிற ஒரு டார்கெட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம 72க்கு மேலே இவன் க்ளோஸ் அடித்தானா இவன் 94 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற இதில் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுறதுனால இப்போ பண்ணலாம் சார். அடுத்து ஜிஇ ஷிப்பிங். ஒரு காலத்தில் 1990s என்னோட வெரி ஃபேவரேட் ஸ்கிரிப்பு, ஹைலி ட்ரேடட் ஸ்கிரிப்பு, எஃப்ஐஎஸ் ஸ்கிரிப்பு, ஆப்ரேட்டர் ஸ்கிரிப்பு, ரீட்டெயிலர்ஸ் ட்ரீம் அப்படின்லாம். லிக்விட் ஸ்கிரிப் அப்படின்னாக்கா திஸ் வாஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் லிக்விட் ஸ்கிரிப் இன் 1990s when we started our ட்ரேடிங் கரியர். இன்றைக்கி வந்து 1273 அப்படின்ற நம்பரில் க்ளோஸ் ஆகிருக்கான் இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக கன்சிக்யூட்டிவாக ஹையர் டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்கான். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. டிடிஎம் இபிஎஸ் 199, ப்ரைஸ் ஏர்னிங் 6.38. இந்த இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 11.23. ஸோ இன்னொரு இந்த 6.23லேருந்து 11.23 இந்த 5 மடங்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 6.38க்கு 1273 அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 1900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜிஇ ஷிப்பிங். இன்னொன்று, யாராவது ஒருத்தர் போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு டீ கடை ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் இருந்தால் போதும், ஒரு 5 லிட்டர் பால் இருந்தால் போதும், சர்க்கரை இருந்தால் போதும், டீ கடை ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப்பல் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணுவீங்க? கப்பல் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு கப்பல் வாங்கினா உங்களுக்கு 100 கோடி வரணும், 200 கோடி வேணும். 200 கோடி வச்சுட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், சம்பளம் தரதுக்கு பைசா வேணும். ஸோ ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ விண்டேஜோட இவ்வளோ பெரிய கப்பல் கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா மக்கள் புதுசாக வரவனை நம்புறதை விட இவனை நம்புவாங்க. ஏன்னா பல கப்பல் கவுந்துருக்கும், பல கப்பல் பைசா சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பழைய கப்பலை விற்றுட்டு புது கப்பல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தர் ஃப்ளீட் இஸ் பிகமிங் நியூ. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஜிஇ ஷிப்பிங்க்கு. பட் ஒரு இது என்னன்னாக்கா ஆல் டைம் லோ 13 ரூபா, ஆல் டைம் ஹை 1523 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் லோக்கும் ஆல் டைம் ஹைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது.
லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு ஆல் டைம் ஹைலேருந்து ஜஸ்ட் ஒரு 20% கீழே இருக்கான். இது ஒரு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற விஷயம். அதர்வைஸ் ஜி ஷிப்பிங் லுக்ஸ் குட் டு மீ. யாரோ ஒருத்தர் 150 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அவருக்கு உங்கள் சஜஷன் என்ன? 150 ரூபாயில் வாங்கியிருக்காரு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹீஸ் மேட் அ பிக் ஃபார்ச்சூன் அவுட் ஆஃப் இட் நவ். கரண்ட்லி ட்ரேடிங் அட் 1273. இதோடைய சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆர் டிமாண்ட் ஜோன், நியரஸ்ட் டிமாண்ட் ஜோன் வந்து 1250லேருந்து 1240. இன்றைக்கி வந்து அந்த 1246 இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளார இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒரு 1240ங்கிற ஒரு டிமாண்ட் ஜோனுடைய லோயர் பாயிண்ட் 1240, இதை நம்ம ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட இதை ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அண்ட் தென் இட் ஹோல்ட்ஸ் 1240 க்ளோசிங் பேசிஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் 1316, 1360, 1420. இந்த 1420க்கு மேலே க்ளோசிங் ஆச்சு அப்படின்னா நம்ம 1500 ப்ளஸ் அகைன் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஹை சார் இது. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு. இப்போது அஃப்கோர்ஸ் 1240 பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு 1240ங்கிற ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு இதை வந்து லாங்குக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது BHEL லிமிடெட். ஒன்று பாராட்டணும், மக்கள் கேட்ட கேள்வி எல்லாமே வந்து ஹை வின்டேஜ் இருக்கிற ஸ்கிரிப்பை தான் கேட்டிருக்காங்க. BHELம் பல வருஷமாக இருக்கிற கம்பெனி. லைக் ஜி ஷிப்பிங்கும் BHEL நாளைக்கு ஆரம்பிக்க முடியாது. ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்காங்க. அவங்க இந்த டர்பைனை பார்த்தாலே ஒரு 250 280 வீல் இருக்கிற ட்ரக்கில் தான் அவங்க பாய்லர்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போக முடியும். அந்தளவுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ், ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து ISROவுக்கு பெரிய லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ராக்கெட் லிஃப்ட் ஆஃப்க்குலாம் ஒன் ஆஃப் தி கீ சப்ளையர் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ ISRO வந்து நிறைய ராக்கெட் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு ஓவர் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் ISRO டு லான்ச் நியூ சேட்டலைட் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ இந்தியா இஸ் ஆல்சோ பிகமிங் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே BHEL சப்ளையர். பட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஃபேஸ் வேல்யூ கம்மி, ரெண்டாவது டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப கம்மி, ரெண்டாவது ஆல் டைம் லோலேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக ஒரு 240 250 பாயிண்ட்டு மேலே வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் 250 ரூபா மேலே வந்த ஸ்கிரிப்பை விற்கணும் அப்படின்னு பெரிய ஆட்கள் கூட ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி தோணும். ஸோ இதனால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. இதுக்கு அடுத்து என்னென்னாக்கா 280 ரூபா இருக்கும்போது 2012-13 சிட்டி பேங்க்கில் ஒரு 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க BHEL. என்னைக்கு சிட்டி பேங்க் 5000 கோடி BHEL இன்வெஸ்ட் பண்ணித்தோ அன்றைக்கி தான் வந்து டிகேடோட ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிட்டே போயிட்டு 25 ரூபாய்க்கிட்ட போயிட்டான் BHEL. ஸோ இப்போ 280 ரூபா வந்த பிறகு இந்த 5000 கோடி கொடுத்து 280 ரூபாய்க்கு வாங்கின சிட்டி பேங்க்கு என்ன பண்ணுறான்? விற்கிறானா, ஹோல்ட் பண்ணுறானா, ஆட் பண்ணுறானா? இதை பார்த்தா இவன் எங்கே போவான்? 280 560 போயிட்டு சிட்டி பேங்க்கு டபுள் தி மணி கொடுக்குறானா, இல்லாட்டி அப்பா போதும்பா அப்படின்னு 10 வருஷம் வெயிட் பண்ணது போதும் அப்படின்னு 280 விற்றுட்டு அவன் வெளில வரானா அப்படின்றது தெரியும். ஸோ இது கீ லெவல். உங்களோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். BHELோட நியரஸ்ட் சப்போர்ட் ஏரியா வந்து 258 சார். இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஏரியா ஆன் த டெய்லி சார்ட்ஸ். அதை டெஸ்ட் பண்ணியிருக்கான் இன்றைக்கி. ஒரு ஹார்மோனிக் ரிவர்சல் அதுவுமே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு ஹார்மோனிக் பிளாட் பண்ணியிருக்கோம், ரிவர்சல் பிளாட் பண்ணியிருக்கோம். அது வந்து 240 to 236 லெவல், இந்த லெவலில் வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் ரிவர்சலும் பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து இப்போவும் ஆட் பண்ணலாம், இப்போ பை பண்ணலாம். இந்த 262 லெவல்ஸில் பை பண்ணலாம். ஒரு டிப் 240 236 லெவல் கிடச்சிதுன்னா இன்னும் ஆட் பண்ணலாம். ஃபைனல் ஸ்டாப் லாஸ் 224. இந்த 224ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல். 225 அது வந்து சம் ஆஃப் அந்த ஸ்கொயர் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நீங்கள் டெய்லி சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் பெருசாக போட்டிருப்பான். இதோடைய விக்கு வந்து 224 225 நீங்கள் சொன்ன மாதிரி 225 224 இந்த 2 லெவலில் டச் பண்ணிவிட்டு க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஹை விக் இருக்கு இல்லையா, பெரிய விக்கோடைய லோ பிகம்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் நம்மளுக்கு. அதனால் இதை வந்து ஒரு 224ங்கிற ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஆட் பண்ணலாம். அண்ட் டிப்ஸ் டு 242 to 236 லெவலில் கூட ஆட் பண்ணலாம் சார். நீங்கள் ஹார்மோனிக்ஸில் வால்யூம் பார்க்குறீங்களா இல்லாட்டி ஒன்லி ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்குறீங்களா? சார் ஹார்மோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் லுக் அட் த வால்யூம். நம்ம வந்து வி ஒன்லி லுக் அட் தி ரிவர்சல் ஏரியா. ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம ஒரு போலிங்கர் பேண்டோ இல்லை ஒரு ஹைகனாஷி கேண்டில் 15 மினிட்ஸோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் சிஸ்டம் வி ஆர் யூஸிங், யார் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அது ஒரு கன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஐ லுக் அட் தி ஆப்ஷன் செயின் ஆல்சோ.
ஸோ இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா 240 வந்து ஹெவி புட் ரைட்டிங் நடக்கிற ஒரு ஏரியா. அங்கே தான் நம்ம ரிவர்சல் லெவலும் ப்ளாட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு புட் ரைட்டிங் இருக்கிற ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் லெவல் ப்ளாட் ஆகுதுன்னா இட் கிவ்ஸ் அஸ் மோர் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ அந்த இடத்துல நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்தர் ஆட் பண்ணோம்னா நம்ம 224ங்கிற ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு அகைன் இட் வில் மேக் அ ஆல் டைம் ஹை. அடுத்தது பவர் கிரிட். இந்த பவர் கிரிட்டோட அதுவும் ஒன் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்னிங் பர் ஷேர் 16.88, பிஇ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பட் என்னன்னாக்கா லாஸ்ட் குவார்ட்டரோட இபிஎஸ் 3.20 அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்டு டீசெண்டாக இருக்குது 3.43. பவர் கிரிட் ஐடியா ஷுட் டூ வெல். என்ன அப்படின்னாக்கா புதுசாக இந்த உஜாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே அவங்களோட பவர் டேரிஃபை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 500 கட்டிட்டு தான் இப்போ 1500 2000 கட்டுற மாதிரி வருது இல்லையா. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டு வருது. ஸோ இவங்களுக்கு டீஃபால்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏற்கனவே சவரன் கவர்மெண்ட் கேரண்டீடு கம்பெனி இது. ஸோ இப்போ எல்லா கம்பெனியுமே நல்லா வர்றதால இவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 100% எலக்ட்ரிஃபிகேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். பவர் கட் அப்படின்றது இப்போ சென்னையிலையோ இல்லாட்டி தமிழ்நாட்டிலையோ பெருசாக இல்லவே இல்லை. 8 மணி நேரம் 16 மணி நேரம் பவர் கட் பார்த்த தமிழ்நாடு இப்போ பவர் கட்டே இல்லை இல்லையா. ஸோ பவர் சர்ப்ளஸ் ஆகிட்டு வரும். இந்த பவர் சர்ப்ளஸை கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான இடத்துல பவர் கிட் இருக்காங்க. ஸோ இவங்க டெஃபினட்டாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வாங்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம் ஃபார் பெட்டர் ரிட்டர்ன். உங்களோட ஹார்மோனிக்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது காமிக்குதா? ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை சார் பவர் கிரிட்டில். ஆனால் இது வந்து ஒரு 328 க்ளோஸ் பண்ணியிருக்கான். 325 to 323 இதோடைய நியரஸ்ட் டிமாண்ட் ஜோன். இன்றைக்கோட லோ பார்த்தீங்கன்னா 323.55. ஸோ இதை வந்து கரண்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஆட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 315 க்ளோசிங் பேசிஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த 315ங்கிற இடத்துல ஹையஸ்ட் புட் ரைட்டிங் நடக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து 2,55,600 ஓஐ சேஞ்ச் இன் ஓஐ இன்றைக்கி இருக்குது. நெகட்டிவா? பாசிட்டிவ் ரைட்டிங், புட் ரைட்டிங் வந்து பாசிட்டிவ் ரைட்டிங் ஆயிருக்கு. ஸோ 325 and 330 இங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் எக்ஸிட்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆக்சுவலி ஷிஃப்டிங் த சப்போர்ட் டவுன் டு 315 அண்ட் வி ஆர் ஜஸ்ட் அட். ஒருவேளை பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ? இருக்கலாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேர் ஸ்ப்ரெட் கூட பண்ணலாம். பட் ஹையஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த 315 புட் ஆப்ஷனில் இருக்குது. அது கீழே வந்து கால் ரைட்டிங்குமே கிடையாது. இப்போ கால் ரைட்டிங் அது கீழே ஹெவியாக இருந்ததுன்னா ஓகே, இந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபர்தர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வந்து 315ல் ஹெவி புட் ரைட்டிங் நடக்கிறது. அதனால் ஐ திங்க் இட் வில் ஹோல்ட் திஸ் 315 ஸ்டாப் லாஸ் விச் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ் ஆன் த சார்ட்ஸ் ஆல்சோ. அது ஹோல்ட் பண்ணிட்டுன்னா நம்ம இதில் எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 330, 340, 380 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஆனால் இது 315 லெவலை இவன் பிரேக் பண்ணிட்டான்னா இவன் 290, 280 லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் பர் இந்த சீரீஸ்க்கான டேட்டான்னு பார்த்தோன்னா 315ல் ஒரு ஸ்ட்ராங் பில்டப் ஆன் த புட் சைட் ரைட்டிங் நடக்கிறதுனால ஐ திங்க் தட் வில் பி அ குட் க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் தான். ஆக்சுவலாக பவர் கிரிட்டுக்கு 288 அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். இந்த 288 என்ன நம்பர்னாக்கா 1 into 1 அப்படின்னு பார்த்தா 1, 2 into 2 4, 3 into 3 into 3 போட்டிங்கனாக்கா 9. ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கனாக்கா 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 into 3 27 கூட்டினா 32 வரும். 4 into 4 into 4 into 4 கூட்டினா ஒரு நம்பர் வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா 288 வரும். எந்த ஸ்கிரிப்பு 288க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதோ, எந்த ஸ்கிரிப்பு 32க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதோ, அந்த 32 ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மல்டி பேக்கர் ஆகிடுவான். இந்த 288க்கு மேலே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் 390, 430 வரைக்கும் போயிடுவான். ஸோ நீங்கள் சொன்ன 380 நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஐ எம் புல்லிஷ் ஆன் பவர் கிரிட். அடுத்து கேஇசி இன்டர்நேஷ்னல். இதுவும் ஹை விண்டேஜ் இருக்கிற ஷேரு. நான் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 90s வரும்போது இந்த கவுண்டர் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ், கேஇசி இன்டர்நேஷ்னல், இந்த ரெண்டும் என்னோட கவுண்டர். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு யார் விற்கிறீங்கன்னு கேட்டு வாங்க வேண்டியதுதான் என் வேலை. ஸோ ஹை விண்டேஜ் இருக்கிற ஷேரு, வெரி குட் கம்பெனி. ஆர்பிஜி குரூப் தான் நினைக்கிறேன். இது இபிஎஸ் வந்து 109% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஏர்னிங் ஹை கம்பேர் டு பியர்ஸு. பட் பியர்ஸ் யாரும் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஓகே, இவங்களால ப்ரைஸிங் எபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஓகே, பட் பியர்ஸால் இந்தளவுக்கு குவாலிட்டியான காம்பனன்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலமை. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து
4.3 தான், ஃபேஸ் வேல்யூ 2, ஆனால் மேலே போயிட்டே இருக்குது. என்ன கேட்டால் இப்போ ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க, யாரோ ஒருத்தர் 670க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த 670க்கு வாங்கினவருக்கு என்ன ஸ்டாப் லாஸு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா. ஓகே, கேஇசி வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பிரேக் அவுட் கொடுத்தது 958லேருந்து 950 லெவல்ஸ் ஆன் த வீக்லி சார்ட். இப்போ அதுக்கு மேலே போயிட்டு திரும்பி இட் இஸ் கம்மிங் பேக் டு தட் லெவல். இதை வந்து ஒரு டிப் டு 910 வந்ததுன்னா ஆட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பர்சன் கேன் ஹேவ் த ஸ்டாப் லாஸ் ஆஃப் 850 க்ளோசிங் பேசிஸ். அப்படி இதை ஹோல்ட் பண்ணிடுது அப்படின்னா நம்ம இதில் எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 1034, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 1066, 1126, 1164, 1223 இந்த டார்கெட்ஸ்க்கு இதை ஹோல்ட் பண்ணலாம் சார். அடுத்து கனரா பேங்க். அவுட் ஆஃப் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேயே ஃபியூ பேங்க்ஸ் வித் ஹியூஜ் ரெப்புடேஷன் அப்படின்னு பார்த்தா கனரா பேங்க். நான் கனரா பேங்க்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெட்டர் அப்படின்னுவேன். கனரா பேங்க்கில் 1 லட்ச ரூபா லோன் யாருக்கா கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் கூப்பிட்டு உனக்கு 20 லட்சம் லோன் தரணும். அதாவது உங்களுக்கு 20 லட்சம் லோன் கண்ணை மூண்டு தரலாம் அப்படின்னா 1 லட்ச ரூபா தருவாங்க அவங்க லோன். அவ்வளோ கான்சர்வேட்டிவ். இவங்களுக்கு டெலிங்க்வன்சி ரேஷியோ ரொம்ப கம்மி. இப்போ ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகிட்டு 100 ரூபா கிட்ட வந்துட்டு இப்போ வந்து 104 ரூபா கிட்ட இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இவனோட இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் டு எர்னிங்கை விட இவங்களோட ப்ரைஸ் டு எர்னிங் ரொம்ப கம்மி. ஸோ இங்கேருந்து இன்னொரு 40 ரூபாலேருந்து 50 ரூபா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஒரு காலத்தில் டெய்லி ஒரு வாட்டி பேங்க் போயிட்டு வந்துடும். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலத்தில் 9:15 மணிக்கு பேங்க் திறந்தா போயிட்டு நான் தான் மேனேஜருக்கு சாவி வச்சு திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். டெய்லி 9:15 பேங்க் போனால் கையில் நடுங்கும். பட் நான் கடைசியாக பேங்க்குக்கு எப்போ போனேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு என்னோடய பேங்க்கு போய். ஸோ எல்லாமே ஆன்லைனாக போயிடுச்சு. ஸோ இந்த பேங்க்ஸ் யாருமே 3000 ஸ்கொயர் ஃபீட்டோ 4000 ஸ்கொயர் ஃபீட்டோ பேங்க் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 200 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏர்டெல் ரீசார்ஜ் ஷோரூம் அளவுக்கு பேங்க் வச்சா போதும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. போனால் 50 ரூபா நோட்டு இல்லைன்றாங்க, 20 ரூபா நோட்டு இல்லைன்றாங்க, 500 நோட்டு மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே ஜிபேக்கு மாறிட்டாங்க. ஸோ இவங்களோட என்ன சொல்கிறது, நீட் ஃபார் ஹேவிங் பிக்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இல்லை. ஒன்று ஏஜிங் அவங்களோட எம்ப்ளாயீஸு யாராவது ரிட்டையர் ஆனாக்கா புதுசாக நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டாங்க. ஓகே, எல்லாம் போனால் பழைய ஆட்கள் 1990 பார்த்தவங்க தான் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. இவங்க ரிட்டையர் ஆனால் புதுசாக ஆள் போடுறதில்ல. 10 பேர் வேலை வச்சு ஒரு ஆள் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்க கூட ஒரு 4-5 பேங்க் வேறு மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க கிளைண்ட்ஸாக இவங்க ஆட் ஆகிட்டாங்க. இவங்களோட காஸ்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இது எல்லாம் இவங்களுக்கு டெய்ல் விண்டு. கனரா பேங்க்கு பை ஆவரேஜ் ஹோல்ட் பை ஆன் டிப்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் டு பிகம் டபுள். உங்களோட சார்ட் என்ன சொல்லுது? அப்சல்யூட்லி சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ 104ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 106ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் சப்போர்ட் வந்து அந்த 101 to 100 லெவல்ஸ். இன்றைக்கோட லோ வந்து கரெக்டாக 100.7. இப்போது 2 விஷயம் இதில் ஃப்ரெஷ்ஷாக என்டர் பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக என்டர் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், 96.2 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 106 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம், அதே 96.2 க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் வந்து இதில் 118, 125, 129. இதுக்கு மேலே இது க்ளோஸ் ஆகிடுதுன்னா நம்ம 150+ இதில் நம்ம வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். இன்னொன்று வந்து இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா 105ல் இன்றைக்கி ஓஐ ஹையஸ்ட் ஓஐயில் இருக்குது. இன்றைக்கி வந்து லோ 100.7. 100 புட் ஆப்ஷனில் 25,85,000 புட் ரைட்டிங் இன்றைக்கி மட்டுமே நடந்திருக்கு. இது வந்து வெரி வெரி ஹெவி ரைட்டிங். அதுவும் ஸ்டார்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரிலேயே. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 106ன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு நியர் ரெசிஸ்டன்ஸு. அந்த 105 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கி வந்து 27 lakhs ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25.85 lakhs 100 PEலையும் 27.4 lakhs 105 CEலையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு கிளியராக தெரியறது. இது 105க்கு மேலே போயிடுது அப்படின்னா அடுத்ததே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் கவரிங் ட்ரிகர் ஆகிடும் இதில். ஸோ பெஸ்ட்டு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட்டாக எடுக்கிறதா இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப இன்னியோட லோ இருக்குது இல்லையா, அதுவே ஒரு வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட். 100க்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு யூ கேன் ஆட் ஆர் யூ கேன் வெயிட் ஃபார் அ க்ளோஸ் அபவ் 106. அப்படி அது ஆயிடுது அப்படின்னா இட் வில் கிவ் யூ அ ஷார்ட் கவரிங். பட் 106க்கு மேலே நமக்கு என்ட்ரி கொடுக்குமா, கேப் அப் ஆகிடுமா அடுத்த நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டிங் வந்து ஹெவியாக இருக்கிற கவுண்டர் இப்பயே இந்த டவுனில் இன்றைக்கி நடந்த டவுனில் 120 புட் ஆப்ஷன்
1,28,000 யாரோ ரைட் பண்ணியிருக்காங்க. somebody is writing 120 புட் ஆப்ஷன் now itself. ஸோ 120க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், 120ங்கிறது ஐடிஎம். நம்மளுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷனே இன்னைக்கு ரைட்டிங் நடக்குது. 100 ரூபா புட்டில் வந்து ரைட்டிங் நடக்குது. ஸோ 100 ரூபாய் அவன் ஹோல்ட் பண்ணாலே இந்த 120ல் ரைட் பண்ணுறவன் வந்து ஏதோ ஒரு இது வச்சு தான் ரைட் பண்ணுறான். ஸோ டெஃபினெட்லி இட் கேன் கோ பேக் டு 120 ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, மேபி புல் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்கிரிப்ட் ஹட்கோ அண்டர் ப்ரைஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஹட்கோ, ஜிசி ஹவுசிங் இதெல்லாம் வந்து 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ, 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனிலாம் வந்து 450 ரூபா 500 ரூபா போயிட்டுருக்கு. இவங்களாம் 150 ரூபா 130 ரூபா இருந்தால் டெஃபினட்டாக வாங்குங்க. வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டை விற்றுட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஜிசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 125 ரூபா 130 ரூபா இருக்கும்போது. ஸோ 2 பேரும் நல்லா மேலே வந்துட்டாங்க. இவங்களோட இபிஎஸ் 11.13. கடைசி குவார்ட்டரில் 26% டிக்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ். ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து 22.63. இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் டு ஏர்னிங் 18.08. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட ஒரு 5% ஜாஸ்தி இருக்கான். பட் இந்த 5% ஜாஸ்தின்றது கடைசி 3 மாதத்தோட என்ன சொல்கிறது இன்க்ரீஸை ஆஃப்செட் பண்ணிருக்கு, அவ்வளோதான். அதனால் இதை ஏற்கனவே வச்சிட்ருக்கோம், ஹோல்ட் பண்ணலாம். இதில் புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு ஏதாவது சப்போர்ட் லெவல் இருக்கா, சப்போர்ட்டில் ஏதாவது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஸோ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த 226 லெவலில் ஒரு பெரிய லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. ரீசன்ட் ஸ்விங் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து 203 அப்படிங்கிற ஒரு லோ அடிச்சுது. அதுதான் ஸ்விங் லோ. அதுக்கு எலெக்ஷன் லோவா? ஆமாம் சார், எலெக்ஷன் லோ அது 203. அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ வந்து இட் இஸ் அட் 251-52 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அங்கே 277, 278 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எய்தர் வெயிட் ஃபார் இட் டு கிராஸ் 278 ஆர் வெயிட் ஃபார் அ டிப் அரவுண்ட் 230 to 225 லெவல். ஒரு டிப்புக்கு வெயிட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 203 அந்த எலெக்ஷன் டே ரிசல்ட் லோ 203.30 இந்த லோவை ஹோல்ட் பண்ணோன்னா இட் கேன் கோ பேக் டு இட்ஸ் ஆல் டைம் ஹை ஆஃப் 350 லெவல்ஸ். அண்ட் அந்த 350க்கு மேலே அவன் பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா அந்த ஏபி ஈக்குவல் டு சிடி சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த ஈக்குவலண்ட் பாக்ஸ் லென்த்து 203லேருந்து அந்த 350க்கு ஆன பாக்ஸோடைய லென்த் எடுத்து போட்டோம்னா இது வந்து இட் இஸ் ஷோயிங் சம்திங் அரௌண்ட் 490 லெவல்ஸ். ஆக்சுவலாக ஹட்கோவில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா கவர்மெண்டோட பாலிசிஸ் ஆர் ஃபேவரிங் ஹட்கோ. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வருது. ஸோ டயர் 1 தான் இப்போ மோஸ்ட் க்ரோத் நடந்துகிட்ருக்கு. ஸோ டயர் 2, டயர் 3 அது தவிர ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு பலதை டெவலப் பண்ணிட்டு அதோட நோடல் ஏஜென்சியாக ஹட்கோவை கூட போட்டிருக்காங்க. பல கோடி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டே த்ரூ ஹட்கோ போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் அ டெய்ல்வின். நீங்கள் சொல்கிற மாதிரி 225 இந்த ஃபிபனாச்சி லெவலுக்கிட்ட வந்தாக்கா இட்ஸ் அ பெட்டர் பிளேஸ் டு பை ஆவரேஜ் ஹோல்ட் ஃபார் அ பிகர் டார்கெட். ஸோ இன்றைக்கி வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேபி இன்னொரு 15-20 ஸ்கிரிப்ட் இருக்குது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்றதால இதோடு நிறுத்திக்கலாம். வந்து உங்களோட வேல்யூ ஆட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். ஸோ நிறைய ஸ்கிரிப்பு மக்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் செலக்டடாக ஒரு ஸ்கிரிப்பை எடுத்து நாங்கள் பேசியிருக்கோம். இன்னும் நிறைய ஸ்கிரிப்பை பற்றி பேசுவோம் சீக்கிரம். இதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வெங்கட் பிரியனுக்கு மிக்க நன்றி. நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு மீண்டும் நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.